வணக்கம். தூவனம் நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்கிறோம். புரிந்துணர்வு அல்லது ஒரு மனிதரை புரிந்து கொள்வது என்பது சில சமயங்களில் சிரமமான காரியங்களாக இருக்கலாம். அதைவிட சட்டென்று நாங்கள் ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை வித்தியாசமாக எடை போட்டு விடுகிறோம். அதுதான் மிக இலகுவான காரியமாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு ஒரு குட்டி கதை. மிக பிரபலமான மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் இருந்தார். அவருக்கு அவருடைய இல்லத்துக்கு நிறைய வேலையாட்கள் இருந்தார்கள். அவருடைய தோட்டத்தை பார்த்து கொள்வதற்கு நீர் வார்ப்பதற்கென்று ஒரு தோட்டக்காரரும் இருந்தார். இந்த தோட்டக்காரருக்கு எந்த குறையும் இல்லை. இந்த தோட்டக்காரர் வேலையை முடித்துவிட்டு வந்த உடனேயே அவருடைய அறையில் சகலவிதமான உணவும் இருக்கும். அவருக்கு நிறைவான சம்பளமும் வழங்கப்பட்டது. இந்த தோட்டக்காரர் அவருடைய முதலாளிக்கு தினம்தோறும் காணும் போதெல்லாம் சலாம் சொல்கிறார். ஆனால் அந்த முதலாளி, அதாவது அந்த கோடீஸ்வர வர்த்தகர், பதிலுக்கு சலாம் சொல்வதும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி காலம் போய் கொண்டிருக்கின்ற போது அந்த கோடீஸ்வர வர்த்தகர் ஒரு நாள் மரணித்து விடுகிறார். அவருடைய மரணத்தின் பின் இவருக்கு சம்பளம் அதிகமாக தேவைப்பட்டிருக்கிறது. உடனே அந்த வீட்டாரிடம் எனக்கு சம்பளம் நீங்கள் அதிகமாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவ்வளவு காலம் பேசாமல் இருந்தீர்கள், இப்போது சம்பளத்தை கூட்டி கேட்கிறீர்களே என்று. அதற்கு அவர் சொன்னார், முன்பெல்லாம் நான் வேலையை முடித்துவிட்டு என்னுடைய அறைக்கு திரும்பும்போது அங்கே சகல விதமான உணவு பண்டங்களும் இருக்கும். எனவே எனக்கு அந்த உணவுக்கான செலவே இல்லை, அதனால் எனக்கு சம்பளம் போதுமானதாக இருந்தது என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, எங்களுடைய தந்தையார், அதாவது கோடீஸ்வர வர்த்தகர், அவர்தான் உங்களுக்கான உணவை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் என்று. இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது, அந்த தோட்டக்காரருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இத்தனை உயரிய குணம் படைத்தவரா அவர்? அப்படியானால் நான் தினமும் அவருக்கு எத்தனையோ வருட காலமாக சலாம் சொல்லி இருக்கிறேன், ஒரு நாளாவது அவர் திருப்பி சொன்னதில்லையே எனக்கு என்று. இப்படி சொன்னதும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு, அவருக்கு 2 காதுகளுமே கேட்காது என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா? இந்த தோட்டக்காரருக்கு அவர் பதிலுக்கு சலாம் கூறவில்லை என்று இவர் மன வருத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் கூறாததற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருந்திருக்கிறது, அவருக்கு காது கேளாது என்று. இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்த்திருக்கின்றன, நாம் ஒரு மனிதரை சரியாக புரிந்து கொள்ளாததற்கு. எனவே நாங்கள் சட்டென்று ஒரு தீர்மானத்துக்கு வராமல் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பதுதான் நல்ல விடயம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தூவானத்தின் முதல் அம்சத்துக்கு செல்கிறோம். உங்களுக்கு தெரியும், உங்களை வரவேற்க காத்திருக்கிறது மொழி நடனம். கடல் என் குழந்தை, கடலை கைகளில் தூக்கி வைத்துக் கொள்வேன். அடம் பிடிக்காத என்று அறிவுறுத்துவேன். அழுது கொண்டே இருக்காத என்று சமாதானப்படுத்துவேன். நிலாவை பார் என்று வேடிக்கை காட்டுவேன். அலைகளில் துள்ளி துள்ளி விளையாடுவது கண்டு ஆனந்திப்பேன். ஆகாய சட்டி போட்டுவிட்டு அழகு பார்ப்பேன். தினம் தினம் வீட்டுக்கு கூட்டி வந்து விடுவேன். இரவில் என் கூட உறங்க வைத்துக் கொள்வேன். தூங்காத கடலை தூங்க வைக்க அலைச்சிகையை கோதி விடுவேன். மறைந்த என் சின்ன மகள் உயிரில் கரைந்த கடல் என் செல்ல குழந்தைதானே. ரசனையின் வெளிப்பாடாக கவிதை. இந்த கவிதை என்பது இயற்கையின் அழகையும் கூட மிஞ்சிவிடுகிறது. சில சமயங்களில் கவிதை என்ன சொல்ல வருகிறதோ அது மொழியின் நடனமாக உங்களை மகிழ்வித்தது. சரி, மொழி நடனத்தை வழி அனுப்பி வைப்போம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு.
சுடரும் பொன். என்னதான் பொன்னாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், அது பட்டை தீட்டப்படும் போதுதான் அதற்கு உரிய ஜொலிப்பு கிடைக்கிறது. அதன் பிறகுதான் அதற்கு மதிப்பும் அதிகரிக்கிறது. அதுபோலத்தான் பட்டறை என்பது எத்தகைய சவால்களையும் ஏற்று அங்கே பயிற்சியை பெறுகின்ற போது அந்த பயிற்சியின் மூலமாக மதிப்பும் அந்தஸ்தும் பெறுகிறது என்பது உண்மை. அந்த உண்மையை வெளிப்படுத்தும் பட்டறைக்குள் இப்போது நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். நாம் இன்று பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கும் அதிதி யார் என்று அறிவதில் உங்களுக்கு நிச்சயமாக நிறையவே ஆர்வம் இருக்கும். இளையவராக இருந்தால் என்ன, மூத்தவராக இருந்தால் என்ன, அவர்களிடம் நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் கருத்து நிச்சயமாக நீங்கள் பொறுக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய முத்துக்களாக இருக்கும். அதன் மூலம் நீங்களும் கூட சில பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். இளைய படைப்பாளி ஒருவரைத்தான் நாங்கள் இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். ஆம், இளையவர் என்றாலும் கூட தன்னுடைய வயதை விட நிறைய அனுபவங்களை பெற்றவர் அவர். தமிழின் மீது தீராத ஆர்வம் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒரு குறுந்திரைப்பட தயாரிப்பாளர், கவிஞர் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் மிகவும் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஒரு எழுத்தாளர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் சொல்லிக்கொண்டே போவதை விட அவருடனேயே நாங்கள் பேசி பார்க்கலாம். அவருடைய பெயரை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. AM சாஜித் அகமட் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் சாஜித் அகமட். வணக்கம். ஏராளமான உங்களுடைய சான்றிதழ்களை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த அத்தனை சான்றிதழ்களுமே உங்களுக்கு இந்த தமிழ் கல்வியில், தமிழின் மீது, இலக்கியத்தின் மீது இருக்கின்ற மிகுந்த ஈடுபாட்டை காட்டுகிறது. இந்த பிடிப்பின் காரணமாகத்தான் நீங்கள் பாடசாலை காலத்தில் கூட பல இந்த இலக்கிய ஏடுகளுக்கு ஆசிரியராக, பிரதம ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இந்த ஈடுபாடு, இந்த ஆர்வம் பற்றி சொல்லுங்கள். பாடசாலை ஆரம்ப காலங்கள் தான் என்னுடைய எழுத்து இலக்கிய உலகிற்கு முதல் தூண்டுகோலாக இருந்தது என்று கூறலாம். உண்மையிலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று தமிழ் மொழியை கூறுவார்கள். நிச்சயமாக பேசுவதற்கும் ஒரு இலக்கியம் படைப்பதற்கும் தன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை சொல்லுவதற்கும் சிறந்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த வகையில் சிறுவயதிலிருந்தே தமிழ் இலக்கியங்கள், தமிழ் செயற்பாட்டு தளங்களில் எழுதுகின்றவர்கள், அவர்களுடைய இலக்கியங்கள், இணையவழி இலக்கியங்கள் என்று தமிழ் இலக்கியங்களை நிறைய படித்ததனூடாக பாடசாலை காலங்களில் இருந்தே தமிழ் மொழியில் பேச்சு போட்டி மற்றும் விவாத போட்டி, அந்த மொழியிலே கவிதை எழுதுவது, கட்டுரைகள், சிறுகதைகள் என்று எழுதுவது என்று ஆரம்ப காலத்திலிருந்தே, பாடசாலை காலத்திலிருந்தே அந்த இலக்கிய வாசிப்புகளினூடாக எனது எழுத்து பிரவேசமும் மற்றைய என்னுடைய கலை நிகழ்வுகளும் ஆரம்பமாயின என்று கூறலாம். நீங்கள் அந்த பேச்சு, நீங்கள் பேசும் போதே நீங்கள் பேச்சாளி என்பது புரிகிறது. நீங்கள் விவாத போட்டிகளிலும் கூட பங்கு பற்றி நாடளாவிய ரீதியில் பரிசுகளை கூட வென்றிருக்கிறீர்கள். அது பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். பிறகு உங்களுடைய ஊரை பொறுத்தவரையிலே நல்ல நாட்டார் இலக்கியத்துக்கு பெயர் போன ஊராக இருக்கிறது. அங்கே நல்ல பழம்பெரும் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் சகோதரர் ஒருவர் கூட ஒரு கவிஞர், தமிழிலே சிறந்த ஆர்வமுடைய ஒருவர். அவருடனான உங்களுடைய அந்த ஈடுபாடும் கூட, அல்லது அவர் உங்களுடைய சகோதரனாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆர்வம் இன்னும் அதிகரித்திருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்? நிச்சயமாக ஒரு வாசிப்பு. அவருடைய பெயரையும் சொல்லி. அவருடைய பெயர் அப்துல் ரசாக். தற்பொழுது அவர் அக்கரைப்பற்றில் இருக்கின்ற அசராஜ் மகாவித்தியாலயத்திலே தமிழ் பாட ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். பெருவெளி போன்ற சஞ்சிகைகளில் ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். ஆரம்பத்தில் என்னுடைய எழுத்து பிரவேசம் அவர் மூலமாகத்தான் ஆரம்பித்தது என்று கூறலாம். சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது அவர் வாங்கி வருகின்ற புத்தகங்கள், அவர் எழுதுகின்ற கவிதைகள், வாக்குமூலம் என்ற நாவல் ஒன்றும் வெளியிட்டிருக்கிறார். அதை அவர் வாங்கி வருகின்ற புத்தகங்களை அவர் வாசித்து முடித்ததன் பிறகு அடுத்த கட்டமாக நான் என்ன செய்வேன், அந்த நூலை வாசித்து விடுவேன். அப்படி எனது சகோதரர் மூலமாகவே என்னுடைய வாசிப்பு பயணமும் இலக்கிய பயணமும் ஆரம்பமாகியது. ஊரை பொறுத்தவரையில் உண்மையில் நீங்கள் சொல்வது போன்று நாட்டார் பாடல்கள், மற்ற இலக்கியங்கள் நிரம்பி வழிகின்ற மடிவடித்து போன ஒரு ஊராக என்னுடைய ஊரை நான் கொள்வதாக நினைக்கிறேன்.
கவித்துவமிக்க பேச்சாற்றலும் கவித்துவமிக்க எழுத்தாளர்களும் கவித்துவமிக்க படைப்புகளும் ஊரிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற தாக்கமும் ஒரு வகையில் என்னை இந்த எழுத்துலக பிரவேசத்திற்கு ஆளாக்கி இருக்கும் என நான் நம்புகிறேன். அந்த வகையில் எனது சகோதரருடைய புத்தகங்கள், அவருடைய இலக்கியத்துறை, மண்பாசம், அந்த மண்ணில் இருக்கின்ற படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்களுடைய வாசிப்பின் தாக்கம், அப்படியான பல காரணிகள் என்னை ஒரு எழுத்தாளனாக ஆக்கியது என்று கூறலாம். நிச்சயமாக ஒரு எழுத்தாளராக மட்டுமில்லை, நீங்கள் ஒரு குறுந்திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. இந்த குறுந்திரைப்பட ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆரம்பத்தில் பாடசாலைகளில் கற்கின்ற பொழுதுதான் எங்கள் முதலாவது குறுந்திரைப்படத்தை நாங்கள் நண்பர் குழாம் சேர்ந்து எடுத்தோம். அதுவரைக்கும் சினிமா என்கின்ற ஒரு அனுபவம், சினிமாவை பார்த்தலினூடாக இப்படியான படங்களை செய்கிறார்கள், எமது அயல் நாடுகளிலே குறுந்திரைப்படங்கள் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் ஒரு குறுந்திரைப்படம் ஒன்று செய்ய வேண்டும் என்று சினிமா ஆர்வமுள்ள எங்களுடைய ஏஎல் வகுப்பு நண்பர்கள் நாங்கள் சேர்ந்து ஓநாய்கள் ஜடமாய் என்கின்ற ஒரு 30 நிமிட குறுந்திரைப்படத்தை செய்தோம். ஆரம்ப கட்ட முயற்சியில் எங்களுக்கு போதிய வளங்கள், அந்த குறுந்திரைப்படத்தை எடுப்பதற்கு போதிய வளங்கள் இல்லாமல் இருந்தாலும் மிகவும் ஆசிரியர்களின் உதவியுடன் மிகவும் சிரமத்துடன் அந்த திரைப்படத்தை நாங்கள் செய்து வெளியிடங்களுக்கெல்லாம் அந்த திரைப்படத்தை அனுப்பினோம். துறையூர்வே நாகேந்திரன் தமிழியல் விருது என்கின்ற ஒரு விருது அந்த குறுந்திரைப்படத்திற்காக எனக்கு கிடைத்தது. எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தால் அந்த குறுந்திரைப்படத்திற்கான விருது எனக்கு கிடைத்தது. உங்களுடைய முதலாவது குறுந்திரைப்படத்துக்கே உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது, தமிழியல் விருது 2011. அப்படியானால் உங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரித்திருக்கும். முதல் படத்துக்கே விருது கிடைத்து விட்டது என்கின்ற ஆர்வத்தோடு நீங்கள் இன்னும் பல குறுந்திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்று முனைந்திருப்பீர்கள். அப்படி நீங்கள் ஆரம்பித்து எத்தனை குறுந்திரைப்படத்தை தயாரித்திருக்கிறீர்கள்? இந்த குறுந்திரைப்படத்திற்கு பிறகு நான் 6 குறுந்திரைப்படங்களை, அப்படி என்றால் இதோடு சேர்த்து 7 அப்படியா? இல்லை, இதோட சேர்த்து 6 குறுந்திரைப்படம், இதோட சேர்த்து 5 குறுந்திரைப்படங்கள் செய்தோம். உண்மையாக நீங்கள் சொன்னது போன்று இந்த குறுந்திரைப்படத்திற்கு கிடைத்த முதலாவது குறுந்திரைப்படத்துக்கு கிடைத்த பாராட்டுக்களும் அதற்கு கிடைத்த விருதுகளுமே எங்களை அடுத்த திரைப்படங்களை செய்வதற்கான ஊக்கத்தினை என்ன செய்தது, எங்களுக்கு அளித்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் நிறைய குறுந்திரைப்படங்கள் செய்தோம். அதைத் தொடர்ந்து செய்த குறுந்திரைப்படங்களிலே உங்களுக்கு எத்தனை விருதுகள் கிடைத்தன? என்ன மாதிரியான? கவளம் என்கின்ற ஒரு குறுந்திரைப்படத்திற்காக ISD விருது கிடைத்தது. கவளம் 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 2011ஆம் ஆண்டு தான் நாங்கள் இந்த குறுந்திரைப்படத்தையும் செய்தோம். அதற்காக எங்களுக்கு இந்த விருது கிடைத்தது. இந்த கவளம் எதை பின்னணியாக, என்ன கருவை கொண்டதாக இருந்தது? கவளம் என்கின்றது என்னவென்றால் ஒரு சோற்று, ஒரு வாய் கவளம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு வாய் உணவுக்கு பிறகு, ஒரு கவள உணவுக்கு பிறகு இருக்கின்ற உழைப்பு, மக்கள உழைப்பு. நாங்கள் உணவை சாதாரணமாக நினைத்து உண்டு விடுவோம். அதற்காக ஒரு நிலத்தை பதப்படுத்தி ஒரு உழவன் உழுது அதை பதம் பார்த்து அதற்கு சரியான முறையிலே அந்த பயிற்சியை செய்து மழை வேண்டி பிரார்த்தித்து இப்படியெல்லாம் பல துன்பவியல் நிகழ்வுகளுக்கு பிறகு மூட்டை கட்டி இப்படி எண்ணுண்ணா துயரங்களுக்கு பிறகு அந்த கவல உணர்வு நமக்கு வந்து சேர்கிறது. அந்த உணவை ஒருவர் அந்த உணவு பிடிக்கவில்லை என்று அதை தட்டிவிட்டு போய் தூங்கி விடுகிறார். அவருடைய கனவிலே இந்த உணவு எப்படி உனக்கு வந்தது, இந்த உணவுடைய தாற்பயம் என்ன, இந்த உணவில்லாமல் எத்தனையோ மக்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அந்த கனவிலே, அந்த திரைப்படத்திலே தோன்றும். அந்த உணவை தட்டி விட்டு போனவருக்கு அவர் பிறகு எழுந்து தன்னுடைய தவறை உணர்ந்து வந்து நிலத்திலேயே அந்த கொட்டி கிடந்த சோற்றை என்ன செய்வார், அள்ளி உண்பதோடு அது ஒரு 15 நிமிட குறுந்திரைப்படம், அது முடிந்துவிடும். அந்த குறுந்திரைப்படத்துக்கு நிறைய பாராட்டுகளும். இந்த கதையும் உங்களுடையது தானே? என் கதை என்னுடைய சகோதரருடைய கதை. மிகுந்த ஆழமான கதை இல்லையா? ஆழமான கருத்து, ஆழமாக சிந்தித்திருக்கிறார். ஆழமாக சிந்தித்திருக்கிறார். ஒரு உணவு உண்மையிலே மனிதனுடைய வாழ்வியலில் ஒவ்வொரு அங்கத்தையும் செயற்படுத்துகின்ற, மனிதன் எதற்காக கஷ்டப்படுகிறானோ பாடுபடுகிறானோ அந்த உழைப்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டிய ஒரு குறுந்திரைப்படமாக கவளம் குறுந்திரை. இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் சாஜித். சில நாடுகளிலே மிச்சம் வைத்தால், அதாவது எங்களுக்கு தேவையான பெரிய ஹோட்டல்களுக்கு போய் அளவான உணவைத்தான் நாங்கள் வாங்க வேண்டும்.
கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிவிட்டு அதிகமாகவே மிகுதி வைக்கும் ஒரு நாகரிகமும் இருக்கிறது. அப்படி மிகுதி வைக்கின்ற மிகுதிக்கு அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. உண்மையில் நீங்கள் சொன்னது போல் எத்தனையோ பேர் உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் இந்த உணவு விரயமாக்கப்படுவது கவலைக்குரிய விடயம். அதை மிகுந்த அற்புதமாக உங்கள் சகோதரர் எழுதியிருக்கிறார் இல்லையா? இப்படி சுமார் நீங்கள் 6 குறுந்திரைப்படங்கள் தயாரித்திருப்பதாக சொன்னீர்கள். இதிலே எத்தனைக்கு விருதுகள் கிடைத்திருக்கின்றன இந்த 2 தவிர? 2 இந்த தற்பொழுது இந்த 2 குறுந்திரைப்படங்களுக்கு தான் விருது கிடைத்தது. இறுதியாக கடிநகர் என்கின்ற ஒரு குறுந்திரைப்படம் இந்த 2014 இறுதி பகுதியில் அந்த குறுந்திரைப்படத்தை செய்து முடித்தோம். கடிநகர் என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படம் பல போட்டி நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறது. போய் அதற்குரிய தகுதிக்கான எல்லைகளை அடைந்திருக்கிறது. இன்னும் உறுதியான முடிவு வரவில்லை. வந்ததன் பிறகுதான் உங்களுடைய குறுந்திரைப்படங்களை திரையிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா? ஆம், நிச்சயமாக. இலங்கை ஒரு தேசிய தொலைக்காட்சியில் என்னுடைய 2 இந்த ஓநாய்கள் ஜடமா என்கின்ற குறுந்திரைப்படமும் கவலம் என்கின்ற குறுந்திரைப்படமும் ஒளிபரப்பாகி இருக்கிறது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக கிடைத்தது. நிச்சயமாக. இதற்கு உங்களுக்கு கிடைத்த விமர்சனங்கள் எப்படி? விமர்சனத்துக்கு 2 பார்வை இருக்கிறது. ஒன்று, உங்களுடைய படைப்பு நன்றாக இருக்கிறது என்று ஒரு விமர்சனம். அடுத்தது, அந்த படைப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விமர்சனம். என்கின்ற விமர்சனத்திற்கு 2 பார்வை இருக்கிறது என நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு படைப்பு சமூகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், ஒரு படைப்பு சமூகத்தில் மிளிர வேண்டும், அல்லது நாம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்துகள் ஒரு ஆழமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு படைப்பாளனுக்கு விமர்சனம் கடும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு படைப்பாளனுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பாங்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய குறுந்திரைப்படங்களாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், அதை பற்றி 2 பார்வைகளிலுமே விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குறுந்திரைப்படமாக இருந்தால் அதை கற்றறிந்தவர்கள் இருக்கிறார்கள். குறுந்திரைப்படத்திலே மேன்மையானவர்கள், அதற்கான பயிற்சியை பெற்றவர்கள் இந்த குறுந்திரைப்படத்தில் இவ்வாறான பிழைகளை நீங்கள் என்ன செய்யலாம், திருத்திக் கொள்ளலாம், இந்தந்த வகையில் உங்களுடைய குறுந்திரைப்படங்களை மாற்றினால் அது குறுந்திரைப்படத்துக்குரிய வரையறைக்கு உங்களை கொண்டு செல்லும் என்கின்ற பொழுது அதை மனதார ஏற்றுக்கொண்டு என்னுடைய அடுத்த படைப்புகளில் அதை திருத்தி அவர்கள் எனக்கு முந்தைய திரைப்படங்களில் என்னென்ன தவறுகளை கண்டார்களோ அதை திருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்தது. அந்த வகையில் தான் கவிதைகளும் கட்டுரைகளும் அதற்கு நல்ல பிரசித்தி பெற்றவர்கள் அதனுடைய குறைகளை கூறுகின்ற போது அதை திருத்தி மீண்டும் நம்முடைய அடுத்த படைப்புகளை படைக்கின்ற பொழுது அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற படைப்பாக என்னுடைய படைப்பு இருந்திருக்கிறது. சாஜித் அகமட், உங்களிடமிருந்து இளைய தலைமுறை, உங்களை போன்ற இளைய தலைமுறை வளர துடிக்கின்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடம் தான் இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு தன்னை திருத்திக் கொள்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு பதில் நீங்கள் சொன்னது. இப்போது இந்த நவீனம் என்பதிலே தொழில்நுட்பம் மிகுந்த அளவு உச்சத்தை தொட்டுவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த பயிற்சி பற்றி சொன்னீர்கள், அதாவது இந்த குறுந்திரைப்படத்திற்காக சிறந்த பயிற்சியை பெற்றவர்கள் என்று. உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் எப்படி சாஜித்? நாங்கள் ஒரு முதலாவது குறுந்திரைப்படம் எடுக்கின்ற பொழுது எந்த விதமான பயிற்சிகளும் இருக்கவில்லை. நாங்கள் பார்த்த அனுபவத்தினூடாக, சினிமாக்களை பார்த்த அனுபவத்தினூடாகத்தான் முதலாவது குறுந்திரைப்படத்தை செய்தோம். அதன் பிறகு எமக்கு குறுந்திரைப்படத்துக்கான பயிற்சி பட்டறை ஒன்று எமது ஊரிலே நடைபெற்றது. கலாச்சார மண்டபத்தினால் எமது ஊரிலே நடைபெற்ற பொழுது அதற்காக சென்று சினிமா பற்றிய நுட்பங்களை சொல்லி தந்தார்கள். அதில் படித்து கொண்டோம். அதன் பிறகு நிறைய கற்றது நூட்கள் மூலமாக. எப்படி குறுந்திரைப்படத்தை எடுப்பது, எப்படி அந்த கமராவை இயக்குவது, ஒளிப்பதிவு என்றால் என்ன என்பதை நிறைய நூட்கள், சினிமா சம்பந்தமான நூட்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்தோம், குறுந்திரைப்படம் எப்படி எடுக்க வேண்டும் என்கின்ற பயிற்சியை பெற்றோம். நூல்தான் எங்களுடைய பிரதான ஆசானாக குறுந்திரைப்படத்தில் இருக்கிறது. அது போதும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு குரு மூலமாக பெற்றுக்கொள்கின்ற பயிற்சியை விட இப்படியாக நாங்கள் படிப்பதன் மூலமாக சிறந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியது? நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் சினிமா என்கின்ற இந்த பயணத்தில் நாங்கள் போக வேண்டிய தூரமும் கடக்க வேண்டிய தடைகளும் நிறையவே இருக்கிறது. நாளாந்தம் புதிய புதிய விடயங்களை சினிமாவிலே கொண்டு வருகிறார்கள். அதை நாங்கள் கற்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக ஒரு ஆசான் ஒன்று தேவை. ஆசான் இல்லாமல் நாங்கள் கற்க முடியாது. ஆனால் அந்த ஆசானை தேடுவதில் இருக்கின்ற குறைபாடுகள்,
எங்களுக்கு கிடைக்கின்ற வசதியின் மூலமாக நாங்கள் நூட்கள் கிடைப்பதால் நூட்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கான ஒரு ஆசானை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது அப்படியான ஒரு குறுந்திரைப்படத்தில் மேன்மையானவர்களை பயிற்சி பெற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அந்த நிமிடங்களுக்குள் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆனால் நிச்சயமாக ஒரு ஆசை இருக்கிறது. குறுந்திரைப்படத்தை கற்றவர்களிடம் முறையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நூல் அறிவு மட்டும் போதாது, ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துகிறோம் சாஜித் அகமட். சரி, இனி உங்களுடைய கவிதை தொகுப்புக்கு வருவோம். இதுதான் உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு, நிறம் பூசும் குழந்தைகள், இல்லையா? இந்த கவிதை தொகுப்பில் சுமார் எத்தனை கவிதைகள் அடங்கி இருக்கின்றன சாஜி? இதில் 19 கவிதைகள் இருக்கிறது. எனது முதலாவது தொகுதி. ஆரம்பத்தில் எழுதிய, அதாவது ஒரு தொகுதி கவிதை நூல் ஒன்று வெளியிடுவது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்று சொல்லுவார்கள். குறுந்திரைப்படம் எடுக்கின்ற பொழுது மிகவும் வேகமாக படத்தை என்ன செய்து விடுவோம், எடுத்து விடுவோம். ஒரு கமராவும். நீங்க சொல்கிறீர்கள் ஒரு கவிதையை தருவதை விட குறுந்திரைப்படத்தை தருவது இலகு என்று. இலகு. நாங்கள் அனுபவித்ததிலிருந்து குறுந்திரைப்படம் தருவது மிகவும் ஒரு இலகுவான விடயமாகும். ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுவது என்பது மிகவும் ஒரு வானத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தை பிடுங்கி வந்து பூமியில் நாட்டுவதை போன்ற ஒரு சிரமமான காரியம்தான் கவிதை தொகுப்பு வெளியிடுவது நான் நினைக்கிறேன். இந்த நூல் வெளியிடும். கிறிஸ்துவுக்கு முன் எனதூரில் காகம் தேசிய பறவை என்ற கவிதை நீளமாக இருக்கிறது. அதாவது என்னவென்று சொன்னால், ஒரு அடையாளம், ஒரு பறவையின் ஊடாக ஒரு அடையாளத்தையும் ஒரு காலத்தின் அடையாளத்தையும் முன்வைத்து எமது தேசம் மீதான பற்றினை வெளிக்காட்டுவதுதான் அந்த கவிதையுடைய அமைப்பாக இருக்கிறது. ஒரு நவீன கவிதையின் செயற்பாடுகளின்படி நம்மளுடைய தேசத்தினுடைய குறியீடை ஒரு பறவையாகும். அதாவது காகம் என்பது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பறவை. அதாவது ஊரை உலகை சுத்தப்படுத்துகின்ற ஒரு பறவையாக நாங்கள் காகத்தினை கொள்ளலாம். வரலாற்றில் கூட ஒரு ஆரம்ப மனிதன், 2 மனிதன் வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்று விட்டார். உலகத்திலே முதலாவது கொலை நடக்கிறது அந்த சம்பவத்தில். அப்படி நடக்கின்ற பொழுது மற்ற மனிதன் யோசிக்கிறான், முதலாவதாக அவன் இறந்து விட்டான், இவனை என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் காகம்தான் வந்து ஒரு குழியை தோண்டி, ஒரு பறவையை கொன்றுவிட்டு ஒரு குழியை தோண்டி அடக்கம் செய்கின்ற முறையை கூட காகம்தான் கற்பித்தது என்று வரலாறு என்ன செய்கிறது, கூறுகிறது. அந்த வகையில் உலகத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு உயிரினமாக காகத்தை கொண்டு அதை ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக பயன்படுத்தி நம்முடைய தேச அன்பை வெளிக்காட்டுவதுதான் கிறிஸ்துவுக்கு முன் எனதூரில் காகம் தேசிய பறவை என்கின்ற அந்த கவிதையின் உள்ளடக்கமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த படைப்புகள் எல்லாமே பொதுவான ஒரு கருவி கொண்டதாக அமைந்திருக்கின்றனவா சாஜித்? ஆம், எல்லா கவிதைகளும் பொதுவாக முக்கியமாக அவை சொல்ல வருகின்ற கருத்துக்கள் என்னவென்றால், தன்னுடைய நாட்டின் மீதான பற்று. ஒரு மனிதன் அடிப்படையாக அவன் நாடு மீது பற்று கொண்டவனாக இருக்க வேண்டும். உண்மையிலே அவன் வாழ்வதற்கும் அவன் சுவாசிப்பதற்கும் அவன் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் ஒரு நாடு அவனுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாகத்தான் அவன் தன்னுடைய வாழ்வியலை எந்த செயற்பாட்டிலும் கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் நமது நாடு எந்த அளவிற்கு சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும், அப்படி எமது நாடு சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு எதிராக இருப்பவர்களை நாங்கள் எதன் மூலமாக எதிர்க்கலாம், எமது நாட்டின் சுதந்திரத்தை தடுப்பவர்களை எமது இலக்கியத்தினூடாக நாங்கள் எப்படி தடுக்கலாம் என்கின்ற பொழுது அது எனக்கு தெரிந்த ஒரு ஆயுதமாக நான் கவிதையை என்ன செய்து கொண்டேன், பயன்படுத்தி கொண்டேன். அதாவது அந்த கவிதையில் இடையில் மஹமூத் தர்விஷுடைய வசனங்கள் இருக்கும். நான் வாழும் வரை என் சொற்களும் வாழும், சுதந்திர போராளிகளின் கைகளில் ரொட்டியாயும் ஆயுதமாயும் என்றும் இருக்கும் என்று மஹமூத் தர்விஷுடைய எனக்கு பிடித்தமான ஒரு வசனத்தை அந்த கவிதையில் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு படைப்பாளி அவன் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்றால், அவனுக்கு உணவுதான் தேவை என்றால், எனது கவிதை உணவாக அவனுக்கு என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. எனது கவிதை அவனுக்கு ஒரு கல்லாக தேவைப்படுகிறது என்றால், எனது கவிதை அவனுக்கு ஒரு கல்லாக தேவைப்படுகிறது. அதைத்தான் பாரதியும் தன்னுடைய கவிதைகளிலே என்ன செய்தார், பிரபலித்தார். அந்த வகையில் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அன்பும் பற்றுமே என்னுடைய
இந்த கவிதைக்கு பாடுபொருளாக இருக்கின்றன. சாஜித், உங்களுடைய பேச்சாற்றல் உண்மையிலேயே வியக்க வைக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இளையவர்களை பொறுத்தவரை, இளையவர்களைத்தான் நாங்கள் உதாரணத்துக்கு எடுக்கலாம், இளையவர்களை பொறுத்தவரையில் ஆர்வம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது அவர்கள் எழுத்திலே காட்டுகின்ற ஆர்வத்தை பேச்சிலே காட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் பயிற்சி, செந்தமிழும் நாப்பழக்கமும் இல்லையா, பயிற்சி வேண்டும். நிச்சயமாக உங்களுடனான இந்த கலந்துரையாடலை கேட்கும்போது அவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. உங்களுடைய சகோதரர் கூட ஒரு தமிழ் ஆசிரியர். வீட்டிலே எத்தனைதான் தமிழ் புலவர்கள் இருந்தாலும் கூட நமக்கென்று நாம் அதை உள்வாங்கி நமக்கென்று ஒரு திறமையை நாங்கள் வளர்த்து கொள்வதில் தனித்தன்மை நம்மிடம்தான் இருக்க வேண்டும் இல்லையா? எத்தனை பேர் ஊட்டினாலும் கூட நாங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்படி சிறப்பாக நம்மை வளர்த்து கொள்வதற்கு, அதாவது இளையவர்கள் தம்மை வளர்த்து கொள்வதற்கு உங்களிடமிருந்து நிறைய அறிவுரைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நீங்கள் ஒரு வாசகசாலையில் இருக்கிறீர்கள் இல்லையா? வாசகசாலையில் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் ஒரு நிறைய புத்தகங்களை வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவர். நிறைய பேர் அப்படி புத்தகங்களை வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். புத்தகத்தை வாசிக்கின்ற போது சாஜித், நீங்கள் என்னென்னவற்றை எல்லாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், உள்வாங்கிக் கொள்கிறீர்கள்? நிச்சயமாக ஒரு வாசிப்பு பழக்கம் ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் என்று சொல்லுவார். ஒரு புத்தகம் வாசிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த வாக்கியத்தை வைத்து நாங்கள் கலந்துரையாடுவோமே ஆனால், ஒரு மனிதன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்று சொல்லுவார்கள். ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கின்ற பொழுது, அது வளர்கின்ற பொழுது, அது ஒரு இளைஞனாக இருக்கட்டும், அவனுடைய தாக்கம் அவனின் மனதில் அவனுடைய சூழல் மூலமாக, குடும்பவியல் மூலமாக, இன்னொரு பல விடயங்கள் மூலமாக அவன் அடைகின்ற தாக்கம், அந்த தாக்கத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரு பொருளாக நான் வாசிப்பை உணர்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு மனதிற்கு உறுதி அளிக்கக்கூடிய பல இலக்கிய செயற்பாடுகள், இலக்கியம் சாராத எழுத்துக்கள் இந்த உலகத்திலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த எழுத்துக்களையும் அந்த வாசிப்புகளையும் மனிதன் வாசிக்கின்ற பொழுது, ஒரு இளைஞன் வாசிக்கின்ற பொழுது, அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகளை வாசிக்கின்ற பொழுது எப்படி விஞ்ஞானி ஒரு தன்னுடைய வாழ்வியலை நோக்கி நகர்ந்திருக்கிறார், அவனுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்ச்சி வசமை அவன் உள்வாங்கிக் கொண்டானே என்றால், அவனுடைய அந்த செயற்பாட்டினூடாக நாளை அவன் ஒரு விஞ்ஞானியாக ஆகலாம் என்பது ஒரு இலகுவான ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் வாசிக்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு புத்தகத்தை எடுத்து நாங்கள் வாசிக்கின்றோம் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்றதை விளங்கி அடுத்த கட்டமாக அதை நமது செயற்பாட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். மன அமைதி, வாழ்வியல் போராட்டங்களை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்று பத்திரிகைகள் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் கட்டுரை ரீதியாகவும் மற்றும் பல ரீதியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் வாசித்து இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும், உள்வாங்க வேண்டும். அதற்கு முதலாவது இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தை மிகவும் என்ன செய்ய வேண்டும், அதிகரித்து கொள்ள வேண்டும். அப்படி வாசித்து உள்வாங்குவதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை என்ன செய்யலாம், துன்பத்திலிருந்து மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் ஒரு நூல் வாசிக்கின்ற பொழுது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது என்றால் அங்கு குற்றம் தடுக்கப்படுகிறது. சமூகம் சார்ந்த படைப்புகள் அல்லது வரலாறு சார்ந்த இலக்கிய படைப்புகள், இவற்றிலே உங்களை மிகவும் கவர்ந்தது எது? யாருடைய நூல்களை நீங்கள் அதிகமாக வாசிக்கிறீர்கள்? பொதுவாக எல்லா எழுத்தாளர்களையும் தேடி வாசிக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தது. பாடசாலை காலங்களில் பாரதியாரை மிகவும் ஊண்டி வாசிக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். பாரதியாரை ரொம்ப பிடிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஒரு கவிதைக்கு இருக்கிறது என்றால் அந்த கவிதையின் பின்புலத்தை பற்றி நாங்கள் நிச்சயம் ஆராய வேண்டும். அப்படியான ஒரு கவிதையைத்தான் பாரதி என்ன செய்தான், படைத்தான். அவனுடைய கவிதைகள் அக்காலகட்டத்திலே மிகவும் பேசுபொருளாயின், ஆர் இந்த கவிதை எழுதுபவன், ஆர் இந்த தேச விடுதலைக்காக போராடுகிறவன் என்ற அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் கவிதைகளும் எதிரணியினருக்கு பெரிய ஒரு வெடிகுண்டாகவே என்ன செய்தது, மாறியிருந்தது. அந்த வகையில் சமூகத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளனாக
பாரதியை வாசிக்க தொடங்கி. அதன் பிறகு புதுமைப்பித்தன் அவருடைய சிறுகதைகள் உண்மையிலே சமூகத்தை ஒரு கட்டமைப்பாக இருந்த ஒரு சமூகத்தை உடைத்து தன்னுடைய உண்மைகளை வெளிக்கொணர்ந்து ஒரு எழுத்தாளன் ஒரு பேனாக்கு இருக்கின்ற ஒரு தைரியத்தை சொன்ன சிறுகதைகளை நான் புதுமைப்பித்தனில் என்ன செய்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். அந்த வகையில் நவீன காலத்தில் இருக்கின்ற ஈழத்து எழுத்தாளர்களாக இருந்தாலும் வெளி எழுத்தாளர் இருந்தாலும் அனைவரையும் வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. குறிப்பாக இவரத்தை வாசிப்பேன் என்பது அல்ல, கையில் அகப்படுகின்ற அனைத்து புத்தகங்களும் பார்வையில் வாசிக்கப்படும். பாரதியை மிகவும் பிடிக்கும். அண்மை காலமாக மஹமூத் தர்விஷுடைய கவிதைகளை நன்றாக விரும்பி என்ன செய்வேன், வாசிப்பேன். சில சந்தர்ப்பங்களில் நடையும் ஓட்டமும் இலகுவாக சுவையாக சுவாரஸ்யமாக இருக்கும். சிலருடைய படைப்பிலே இந்த இலகு இந்த சுவை சுவாரஸ்யம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டதாக சொல்வதாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் சிலர் புத்தகத்தை எடுத்தவுடன் அதில் சுவை கொன்றிருந்தால் வாசிப்பதை வைத்து விடுவோம் இல்லையா? நீங்கள் எப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்ப்பீர்களா அல்லது இல்லை? நிச்சயமாக நீங்கள் சொல்வது ஒரு படைப்பு, நாங்கள் படைக்கின்ற படைப்பு வாசகனை கவர வேண்டும். ஏனென்றால் அவனுக்காகத்தான் படைப்பு. ஆசிரியன் செத்து விடுவான் படைத்தவுடன். ஒரு கவிதை புத்தகத்தையோ அல்லது கதை புத்தகத்தையோ எழுதியவுடன் வாசிக்கின்ற வாசகனுக்கு அவருடைய ஆசிரியருடைய பின்புலம் தெரியாது. ஆனால் வாசிக்கின்ற பொழுது அவனுக்குள் ஏதாவது ஒரு உணர்வு வர வேண்டும். அந்த படைப்பை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த படைப்பில் உண்மையிலே சுவாரஸ்யம் இருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அந்த படைப்பை உருவாக்குபவன் வாசகனாகத்தான் இருக்கிறான். ஆசிரியன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு மறைந்து விடுவான். அதை மீண்டும் மீண்டும் வாசித்து உயிர்ப்பிக்கிறவன் வாசகனாகத்தான் இருக்க முடியும். ஆக முக்கியத்தில் வாசகனுக்கு விளங்குகின்ற அளவுக்கு இலக்கியங்கள் படைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. அவனுக்கு புரிதல் கட்டாயமாக வேண்டும். சில எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாசிப்பின் மேன்மை, அதாவது வாசிப்பின் உச்சம் காரணமாகவும் மேற்கத்திய எழுத்தாளர்கள் மேற்கத்திய படைப்புகளை வாசிப்பதன் ஊடாகவும் அவர்களுடைய எழுத்துக்களில் சில கடினங்கள் என்ன செய்கிறது வருகிறது. மொழியிலேயே பாரிய சிக்கல் ஒன்றும் என்ன செய்கிறது வருகிறது. அவர்களை வாசிக்கின்ற பொழுது, அவருடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது 2-3 தடவைகள் வாசித்ததன் பிறகுதான் அந்த கவிதையை விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு மனப்பாங்கம் என்ன செய்கிறது வருகிறது. இதை நான் நினைக்கிறேன் என்ன என்று சொன்னால், அந்த கவிதைகளை வாசிக்கின்ற வாசகன் ஒரு தேர்ச்சி அடைந்ததன் பிறகு இவருடைய கவிதைகளை என்ன செய்வான், விளங்கிக் கொள்வான். ஆரம்பத்தில் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு இசைவாக்கமான படைப்புகளை எழுத்தாளர்கள் என்ன செய்ய வேண்டும், படைக்க வேண்டும். அந்த கடினமான வாசிப்புக்குரிய வாசகர்களும் இருக்கிறார்கள், எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இலக்கிய உலகிலே மிகவும் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்ற மக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய கவிதைகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய இலக்கிய படைப்புகளையும் விரும்புவர்களாக இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் வாசகன் விரும்புவதை கொடுப்பதே ஒரு சிறந்த படைப்பாளிக்கு அழகாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த மக்கள் கூட்டத்திலே அவர்களுடைய சிந்தனை மட்டத்துக்கு ஏற்றவாறான படைப்புகள் தரப்படுகின்ற போது இலகுவாக அவை மக்களை சென்று அடைந்து விடுகின்றன. சாஜித், உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த இளவயதிலேயே ஒரு குறுந்திரைப்பட தயாரிப்பாளராக விருதுகளை வென்றிருக்கிறீர்கள். பாடசாலை காலத்திலேயே பல சான்றிதழ்களை பெற்றிருக்கிறீர்கள். அதே போல கவிஞராகவும் நல்ல காத்திரமான கவிதைகளை தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் கவிதைகளை தந்திருக்கிறீர்கள். இது தவிர உங்களுடைய இலக்கிய செயல்பாடுகள் அல்லது சமூக செயல்பாடுகள் என்ன மாதிரியாக இருக்கின்றன? நிச்சயமா இவை தவிர இலக்கியம் சம்பந்தமாக பேசுகின்ற நிகழ்வுகள், இப்படி இலக்கியம் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நிறையவற்றில் என்ன செய்திருக்கிறேன், ஈடுபட்டிருக்கிறேன். அதில் சமூகம் சார்ந்த அரசியல், இலக்கியத்தில் இருக்கின்ற அரசியல், அதனுடைய நுட்பங்கள் சம்பந்தமாக பேசி விழிக்கின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் என்ன செய்தது, நிறைய கிடைத்தது. இலக்கியம் என்று சொல்கின்ற பொழுது கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை இதற்குள் மட்டும் அடங்குவதல்ல இலக்கியம். சமகாலத்தில் இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். சமகாலத்தில் என்ன விடயங்கள் நடக்கிறதோ அனைத்தையும் ஒரு இலக்கியவாதி என்ன செய்ய முடியும், பிரஸ்தாவிக்க முடியும். அந்த வகையில் இந்த இலக்கியங்கள் இந்த செயற்பாடுகள் சார்ந்து அற்றதாக கலந்துரையாடல்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நாங்கள் எங்களுடைய படைப்புகளை, எங்களுடைய இலக்கிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வளர துடிக்கின்ற அல்லது இளைஞர்கள் இன்னும் படைக்க வேண்டும், அவர்கள் தமிழ் அறிவோடு இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக நீங்கள் நினைப்பவராகத்தான் இருப்பீர்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்?
நிச்சயமாக அவர்கள் முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் நன்றாக வாசிக்க வேண்டும். அவர்கள் எதில் கண்ணில் பட்டதோ அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். உண்மையில் எல்லோருடைய மனதும் கவிதை எழுதச் சொல்லும். எப்படி எழுதச் சொல்லும் என்றால், ஒரு கவிதை புத்தகத்தை அவர்கள் படித்ததன் பிறகு நாங்கள் ஒரு கவிதை எழுத வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் என்ன செய்யும், வரும். அதற்கு முதற்கட்டமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்து அது உணர்ந்ததன் பிறகு அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திற்குள்ளும் ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞன் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயற்பாட்டில் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆளுமைகள், பல்லாயிரம் ஆளுமைகள் இருக்கின்றது. அதை வெளிக்காட்டுவதில் சில மனிதன் முற்படுகிறான், சில மனிதன் பிற்படுகிறான். இதுதான் அந்த மனிதனுக்கு இருக்கின்ற அடையாளமே ஒழிய எந்த மனிதனும் தாழ்ந்தவன் கிடையாது. அவனுக்குள் பல்லாயிரம் ஆளுமைகள் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதில் இருக்கின்ற காலதாமதமே அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக இளைஞர்கள் என்ன செய்யலாம் என்றால், தனக்குள் இருக்கின்ற ஆற்றலை அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். தான் இலக்கியம் படைக்கலாமா அல்லது வேறு வேறு துறைகளில் தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்தலாமா என்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தான் எதற்குரியவன் என்று அவர்கள் உணர்ந்து அந்த துறையிலே அவர்கள் தன்னம்பிக்கையுடன் பயணிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தங்களை எல்லாரும் சுய விசாரணை செய்து கொள்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய ஆளுமைகளை கண்டறிந்து அதன் மூலமாக பயணிக்கலாம் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்த பல சான்றிதழ்களுக்குள்ளே நாங்கள் சிலவற்றைத்தான் எங்களுடைய ரசிகர்களோடு அல்லது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. விவாத போட்டியிலே, தேசிய நிலை போட்டியிலே நீங்கள் முதலாம் இடத்தை பெற்றதற்கான சான்றிதழ் தான் இது. இந்த விவாத திறமையை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டீர்கள்? அதற்கும் நிச்சயமாக நீங்கள் சொல்வீர்கள் வாசனை, அதாவது வாசிப்பு இல்லையா? ஆனாலும் இந்த வாசிப்பை மீறி ஏதோ ஒன்று உங்களை இந்த விவாத திறமையிலே முன்னிறுத்தி இருக்கிறது அல்லது முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக பாடசாலை காலம்தான் இந்த விவாதத்துக்குரிய முதலாவது அடித்தளம். பாடசாலை காலங்களிலே விவாத போட்டி ஒன்று, இப்படி தமிழ் தின நிகழ்ச்சியிலே விவாத போட்டி ஒன்று நடத்தப் போகிறார்கள் என்று எனக்கு பாடசாலையிலே நான் 10ஆம் தரத்தில் கல்வி இருக்கின்ற பொழுது எனக்கு தகவல் வந்தது. உண்மையிலே அதற்கு முந்தி விவாதம் என்றால் என்ன, இது இப்படித்தான் பேச வேண்டுமா அப்படி என்கின்ற ஒரு செயற்பாட்டு தளம் என்னுள் இல்லை. ஆரம்பத்தில் பேசுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் எந்த பேச்சு போட்டிகளிலும் விவாத போட்டிகளிலும் பங்கு பற்றியதே கிடையாது. அப்பொழுது எனது பாடசாலையினுடைய சபுரினா என்கின்ற ஒரு ஆசிரியை அவர்கள்தான் என்னை கூப்பிட்டு, எழுதுகிறீர்கள், அப்போ பேச்சு திறமையும் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், இந்த போட்டியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று எனது சகோதரரும் அந்த ஆசிரியையும் வற்புறுத்தியதன் காரணமாக நான் விவாதத்தில் சேர்ந்து, அந்த விவாதத்திலே 3 பேர் இருப்பார்கள். ஏற்கனவே நன்கு பயிற்சி பெற்ற இருவரிடமும் எப்படி விவாதம் செய்வது என்பதை கற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் நன்றாக பேச வேண்டும், இந்தெந்த விடயங்களைத்தான் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி போராடி விவாத போட்டிகளிலே பங்கு பற்றி இன்று அகில இலங்கை ரீதியாக நாங்கள் விவாத போட்டியிலே முதலாம் இடத்தை என்ன செய்தோம், பெற்றோம். அந்த விவாத குழுவுக்கு நான் தான் தலைவனாக இருந்தேன். அதுதான் இந்த பாடசாலை ஆரம்ப காரணமும். நான் வாசித்த விடயங்களை உரத்து கூறுவதன் மூலமாக அது விவாதமாக நீங்கள் வாசித்த விடயங்களை உரத்து கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த விவாத மேடை அமைந்திருக்கிறது. சாஜித், இப்போது நீங்கள் இந்த விவாத மேடை அல்லது கவிதைகள் அல்லது ஏனைய படைப்புகளுக்கு என்ன மாதிரியான வித்தியாசமான களங்களை தேடி எடுக்கலாம் என நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ஒவ்வொரு வாசிப்பு துறை என்று இருந்தால் அது எங்கு வாசிப்பு போட்டி நடந்தாலும், எந்த மட்டத்தில் வாசிப்பு போட்டி நடந்தாலும் அதில் நாங்கள் என்ன செய்வது, பங்கு பற்றிக் கொள்வது. நமக்கு அது வெறும் அல்லது வராமல் இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் அந்த பயிற்சியில் நாங்கள் என்ன செய்வது, ஈடுபட்டு கொள்வது, அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இப்போ விவாத போட்டிக்கு நாங்கள் செல்வதற்கு முந்தையோ அல்லது பேச்சு போட்டி செல்வதற்கு முந்தையோ அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகின்ற இடம் எவ்வாறு இருக்கும், நாங்கள் விவாதத்தில் இப்பொழுது நாங்கள் எதிரணியினை சந்திக்க போகிறோம், அந்த இடம் எவ்வாறு இருக்கும், அங்கு எப்படி நடுவர்கள் இருப்பார்கள், நாங்கள் எவ்வளவு வாக்கியத்தை கட்டுப்பாடாக எண்ணத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று அந்த களத்தை அங்கு போட்டிக்கு போவதற்கு முந்தையே என்ன செய்து கொள்ளணும், ஆயத்தப்படுத்தி தீர்மானித்து நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றோம் என்றால் அந்த களம் நமக்கு ஒரு சிறிய ஒரு இடமாக என்ன செய்துவிடும், இருந்துவிடும். எந்த ஆயத்தும் இல்லாமல்
பதற்றத்துடன் அந்த இடத்திற்கு சென்றோம் என்றால் நமக்கு வார்த்தைகளும் வராது, நாங்கள் அந்த போட்டியிலும் பங்கு பற்ற முடியாது. ஆக அந்த நமக்குரிய களங்களை, அந்தந்த இடங்களை நம்முடைய சிந்தனைகளுடைய மூலமாகவும் நம்முடைய செயலாற்றுவதன் மூலமாக நாங்கள் கண்டுகொள்ளலாம். நிச்சயமாக ஒரு மன உறுதி, திடம், தயார்படுத்தல், இவை நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தரும் என்று கூறுகிறீர்கள். சாஜித் அகமட், இளைய படைப்பாளியாக நீங்கள் இன்று பட்டறையிலே அறிமுகமாக இருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்களுடனான இந்த உரையாடல் வளர்ந்து வருபவர்களுக்கு உந்து சக்தியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி சாஜித், வணக்கம். என்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்தவர் ஒரு இளைய படைப்பாளி சாஜித் அகமட். பட்டறைக்கு வெளியே நாங்கள் இப்போது வருகிறோம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம், ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு.